தாவேகா விருப்ப மனு வாங்க பனையூர் அலுவலகத்துக்கு தொண்டர்கள் நிர்வாகிகள் வர வேண்டாம் என தாவேகா தலைமை கழகம் வலியுறுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் குமார், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. அதாவது தாவேகா சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் விரும்புவர்கள் இன்று முதல் அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுகள் பெற்றுக் கொள்ளலாம் என அக்கட்சி ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதாவது 9 நாட்கள் இந்த பணி நடைபெற அறிவித்திருந்தது. ஆனால் இன்று முதல் நாள் நடைபெற்ற நிலையில் இன்று நாளையிலிருந்து யாரும் வர வேண்டாம் என கட்சி சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட விரும்புவர்கள் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுகளை இன்று முதல் வருகின்ற 14ஆம் தேதி வரை பெறலாம் என அக்கட்சியினர் அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று நண்பகல் முதல் இந்த பணி துவங்கப்பட்டது. 10,000 மனுக்களே அச்சடிக்கப்பட்டு வைத்திருந்த நிலையில் 12 மணி அளவில் இந்த விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் மதியம் 2:30 மணி அளவிலே இந்த மனுக்கள் எல்லாம் தீர்ந்து விட்டதாக அடுத்து வரவர்களுக்கு மனுக்கள் கொடுக்கவில்லை. இதனால் பலாயிரம் மக்கள் நிர்வாகிகள் அங்க மனுக்களை பெறுவதற்கு அங்க சூழ்ந்ததால் அங்க ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதற்கிடையில் காலையில் இருந்தே அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் இடையூறாக இருப்பதாக அங்க இருக்கிற பகுதி மக்களும் அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு ஒரு கோஷங்களை எழுப்பி கேள்விகளை எழுப்பினர். வாகனங்கள் செல்வதும் மற்ற பொதுமக்கள் இடையூறாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இப்போது ஒரு அறிவிப்பை அக்கட்சி வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது நேரடியாக இந்த மனுக்களை பெற வேண்டாம், ஆன்லைனில் பெற்று அந்த பதிவிறக்கம் லிங்க் மூலியமாக ஒரு பதிவிறக்கம் செய்யப்பட்டு அதில் கேட்கப்பட்ட ஆவணங்களை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களும் இணைத்து அதில் நேரிலோ அல்லது தபாலிலோ வரலாம் என ஒரு அறிவு வெளியிடப்பட்டுள்ளது. இன்று பொதுமக்களுக்கு இடையூறாக பல விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இந்த நிலையில் அக்கட்சியின் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.